எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்கள் ஒரு மணி நேர ஊதியம் என்ன? பாருங்களேன், நிறைய பேருக்கு இது பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட ஒரு மணி நேரத்தோட வேல்யூ தெரியல. அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வழியில் சொல்லித்தரது தான் இந்த வீடியோட நோக்கம். பாருங்க, ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு மாசத்துக்கு ஒரு 30,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். காலம்பரம் 10 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒழுங்காக 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை ஒரு கம்பெனி வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்னு வச்சுக்கோங்க. மாதம் கடைசி ஆனால் கரெக்டாக 30,000 சொலையாக கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ அவர் வந்து பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு மணி நேரத்துக்கு என்ன சம்பளம் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். மாத சம்பளம்ன்றது அவங்க ஃபிக்ஸடாக வச்சிருக்கிறதுனால இவர் ஒழுங்காக கம்பெனிக்கு போயிருந்தா இருக்கிற லீவ் ஒழுங்காக எடுத்து அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த மாத சம்பளம் கொடுத்துருவாங்க. இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு கரெக்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு மணி நேரம் வேல்யூ எப்படி போடுறது, அது வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் இருக்கீங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேல்யூ போடணும்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படித்தேன். அங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தடு அது உங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அது எப்படி பார்க்குறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமே. இப்போ எகெயின் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 30,000 வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதுதான் பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு மாதம் எனக்கு கரைஞ்சது 30,000 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த 30,000 எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு. மாதத்துக்கு 30 நாள் அப்படி தான் ஆவரேஜ் போடுவோம். ஓகேவா? அப்போது ஒரு நாளுக்கு நீங்கள் 1000 சம்பாதிக்கணும். ஈஸியாகிடுச்சு. அதனால தான் 30,000 கணக்கு வச்சோம். நீங்கள் 60,000 வச்சுன்னா ஒரு நாளைக்கு 2,000 கணக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம 30,000 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். டெய்லி 1000 சம்பாதிக்கணும். ஒரு நாள் 8 மணி நேரம் வேலைன்றாலும் அது வந்து ஈஸியாக இருக்கிறது 10 மணி நேரம்னு வேலை வச்சுக்காங்க. அப்படின்னா என்ன, ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 100 சம்பாதிக்கணும் அப்படின்னு கணக்கு. சரியா? இப்போ ஒரு அவருக்கு 100 சம்பாதிக்கணும். நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னன்னா சாட்டர்டே சண்டே நம்ம லீவுன்னு பேசணும். ஓகேவா? ஆனால் இங்கே வேலை பிஸ்னஸ் பண்ணுறதுனால நீங்கள் 365 நாள் நீங்கள் தான் வேலை பண்ணணும். கரெக்டாக? அப்போ நீங்கள் சாட்டர்டே சண்டே இங்கே வேலை பண்ண மாட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாக்கி இருக்க 5 நாளில் அந்த பைசாவும் சேர்த்து சம்பாதிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெப்சைட்டு சாஃப்ட்வேர் பண்ணுறதா கொஞ்சம் தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து வெப்சைட் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வெப்சைட் பற்றி நல்லா பண்ண தெரியும் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 ஹவரில் நான் ஒரு வெப்சைட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அப்போது நான் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து 5 ஹவருக்கு 100 வச்சு 500 வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். கட்டுப்படி ஆகாது. ஏன் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா அது மாதம் 30,000 கொடுக்கணும். அப்படின்னா என்ன, நான் கரெக்டாக அந்த 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கணும் டெய்லி. அந்த மாதிரி 30 நாள் ஒர்க் பண்ணால் தான் அந்த 30,000 கிடைக்கும். கரெக்டாக? அப்படியே ஆர்டர்ஸ்லாம் குவியுமானா எல்லாருக்கும் அப்படிலாம் குவியறது கிடையாது. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ஆர்டர் 10 ஆர்டர் தான் சில பேருக்கு இருக்கும். அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து 30,000 வந்து நிற்காது. ஒரு 15,000 10,000 வந்து நிற்கும். 20,000 வரைக்கும் நிற்கும். அவ்வளோதான். அப்போ எப்படி சம்பாதிக்கிறது? அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இது வரைக்கும் கால்குலேஷன்லாம் கரெக்டு. 30,000 வந்து 30 நாளுக்கு வந்து ஒரு நாளுக்கு 1000 கணக்கு கரெக்டு. ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் கால்குலேட் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு 100 கால்குலேஷன் கரெக்டு. ஆனால் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது, பில் சார்ஜ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு 3 டைம்ஸ் போடணும். அப்படின்னு நான் 100 வாங்குற இடத்துல நீங்கள் 300 சார்ஜ் பண்ணணும். அப்போ 5 ஹவர் ஒர்க் பண்ணி 1,500 சார்ஜ். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை மட்டும் பார்க்கல இந்த இடத்துல. அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு இடம் வாடகைக்கு வாங்கி அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வாடகை ஒரு 10,000 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மாதம் ஆனால் அந்த 10,000 கொடுத்தாகணும். கரெக்டாக? அதே மாதிரி அங்கே கரண்ட் பில்லு ஒன்று வரும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு 3,000 வரும்னு வச்சுக்கலாம். அந்த 3,000 கொடுத்தாகணும். ஒருவேளை ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாஃப்க்கு ஒரு 10,000 வச்சுக்கலாம். அந்த 10,000 கொடுத்தாகணும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த செலவு அந்த செலவு நிறைய செலவு இருக்குல்ல. இதெல்லாம் கொடுக்க போய் அதுக்கப்புறம் இவருக்கு மாதம் ஒரு 30,000 40,000 இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, லாஜிக் இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் அதுக்கு தான் தேவைப்படுது. புரியுதுங்களா? அதாவது கரண்ட் பில்லுக்கு கொஞ்சம் கவர் ஆகிடும், வாடகைக்கு கொஞ்சம் கவர் ஆகிடும், பாக்கி இதர செலவுலாம் கவர் ஆகி வரும். அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டேங்க. அது இங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து நீங்கள் இதை பண்ணணும்.
இந்த புரிதல் வராதது போது தான் என்ன ஆகுதுன்னா ரொம்ப குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. சில பேர் கேட்டிங்கன்னா எனக்கு மாதம் 30,000 போதும் அப்படின்வாங்க. இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னா 40,000 சம்பாதிச்சேன்னுவாங்க. பார்த்தா செக்கெல்லாம் வந்துருக்கும் 40,000 அப்போ நம்ம நினைப்போம் பரவாயில்ல, அவர் நினச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு அப்படிம்போம். ஆனால் அப்படி இருக்காது. இவர் வந்து 2-3 மாதம் முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருப்பார். அதோட செக்கு, போன மாதம் பண்ணதுக்கூட செக்கு, இந்த மாதம் பண்ண செக்கெல்லாம் சேர்த்து தான் 40,000 வந்துருக்கும். அப்போ என்ன, என்றைக்கோ ஒர்க் பண்ணதோடைய கூலி இப்போ கிடச்சிருக்கும். ஆனால் இந்த மாதம் 40,000 வந்தோன்னா இந்த மாதம் சம்பாதிச்ச மாதிரி கணக்கு காட்டுவாங்க, நினச்சிப்பாங்க அட்லீஸ்ட். இதெல்லாம் தனித்தனே ஏமாத்திக்கிற வேலை. 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 10,000, 4 மாதத்துக்கு முன்னாடி வரல, அது இவ்வளோ தள்ளி 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 இப்போ வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அது வந்து இந்த மாதம் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நம்ம போட தெரியணும். ஓகே, இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா இப்படிலாம் யோசிக்கணும். இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி, இப்போ உங்களுக்கு 30,000 தேவை, அது 30,000 வந்தாகணும். உங்களுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அவருக்கு ஒரு 10,000 கொடுத்தாகணும், அப்போ 40,000 வேணும். அப்புறம் வாடகை ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 வேணும். கரண்ட் பில் ஒரு 3,000. இப்படி அந்த செலவு இந்த செலவுலாம் கூட்டி பார்த்தோன்னா சில டைம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 70,000 வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் நம்ம ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓவர் ஹெட்ஸ்னால் என்னென்னா, என்ன பண்ணாலும் பண்ணனாலும் இந்த செலவு எல்லா மாதமும் வந்து நிற்கும். கரெக்டாக எல்லா மாதம் நீங்கள் வாடகை கட்டணும், எல்லா மாதம் கரண்ட் பில் 2 மாதம் கட்டினாலும் ஒரு மாதத்துக்கு பிரிக்கும் போது ஒரு அமௌண்ட் வந்து தானே ஆகும். அது பண்ணும். இந்த எம்ப்ளாயி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு 10,000 கொடுக்கணும்னா கொடுத்தாகணும். அடுத்த வருஷம் வேணால் இந்த 10,000 வாங்குறவர் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 11,000 கொடுக்கணும், ஜாஸ்தி பண்ணி. நீங்களும் 30,000 எடுக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்க ட்ரை பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா லாஜிக் இல்லை. அப்போ நீங்கள் வந்து 70,000 நீங்கள் சம்பாதிச்சாகணும். இப்போ நம்ம பேசின எக்ஸாம்பிள் படி, அப்போ நம்ம வந்து ஒரு நாளுக்கு 30,000 சம்பாதிக்கிறோம் வச்சா 1,000 நாங்கள் 1,000 வரக்கூடாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். 2,000 3,000 பண்ணணும் ஒரு நாளுக்கு. அப்போது ஒரு ஹவருக்கு நீங்கள் 300 வாங்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு ஹவருக்கு நீங்கள் வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். 900 ருபீஸ் இல்லை 1,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணாதான் இதை நீங்கள் மீட்டே பண்ணுவீங்க, இந்த அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போது நான் இருக்கிற இடம் வந்து பாடின்னு சொன்ன ஒரு இடம், ஓகேவா, சென்னையில். இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட் அப்படின்னு நிறைய குறுநில அப்படிதான் சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இடம், ஓகேவா. இங்கே என்ன பியூட்டின்னா, இப்போ தம்பி கம்பெனி வச்சிருக்கான், அதில் வந்து மில்லிங் மிஷின் ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ரேட்டெல்லாம் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு இவங்க 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வேற ஒருத்தர் என்ன படிச்சிருப்பான், டிப்ளமோ முடிச்சு கையோட வந்து எங்கேயாவது ஒரு கம்பெனியில் போய் இந்த மில்லிங் மிஷின் ஆப்ரேஷன் கற்றுருப்பான். அவங்க அப்பா ஒரு மில்லிங் மிஷின் வாங்கி கொடுத்துருவாரு, உடனே போட்டுருவான். இவனுக்கு ஆர்டர் கிடைக்குது, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஃபஸ்ட்டு வேலையா அடுத்தவங்க 100 ரூபா வாங்குறாங்க, 90 ரூபாய்க்கிடுவான் 1 ஹவருக்கு, ஓகேவா. அப்போ என்ன ஆகிடுன்னா ஒரு ஆர்டர் அங்கே வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பிரேக் ஈவனே வராது. அந்த மிஷின் வாங்கியிருக்காங்க, அவங்க அப்பா வந்து சொந்த காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கடன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இவன் கடனாக வாங்கினான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அவன் கட்டி முடிக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அந்த கரண்ட் பில்லு இது எல்லாமே அது டச் ஆகுமானே தெரியாது. அப்போது இதுக்கு பேர் தான் நம்ம காஸ்டிங்னு சொல்கிறோம். காஸ்டிங்னு என்னென்னா எவ்வளோ ரூபா அதுக்கு போடணும், சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலை பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின்றது வந்து நீங்கள் 30% வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து அநியாயத்துக்கு வைக்கிறாங்க, 100 மடங்கு வைக்கிறாங்க, 200 மடங்கு வைக்கிறாங்க. இது வந்து ஈக்காலஜிக்கல் பேலன்ஸே உண்டாக்காது. இது எனக்கு தெரிஞ்சு நேச்சராக தர்மத்தின்படி பாவம் சம்பாதிக்கிறீங்க. அதாவது ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் 30% மேலே நீங்கள் வந்து லாபத்தை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பைசா பார்ப்பீங்களா இருக்கும், ஆனால் அது தர்மத்துக்கு எகென்ஸ்ட் ஆனது. அது வந்து உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும், ஓகேவா. ஸோ நம்மளும் வாழணும், அடுத்தவங்களும் வாழ விடுற மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர. ஆனால் சில பேர் அப்படி தான் இருக்காங்க, அதாவது கண்மூடித்தனமாக ப்ராஃபிட் வைக்க வேண்டியது. இப்படிலாம் வாழ்ந்த கலிக்காரம் இல்லையா, அப்படி தான் இருக்கும், உச்சகட்டத்தில் அப்படி தான் இருக்கும், சரியா. அப்போ இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, வேலைக்கு போகிறவங்க பாடு சிம்பிள் தான். மாத சம்பளம்னு உள்ள சொல்லுவாங்க, நீங்கள் ஒழுங்காக அந்த வேலைக்கு போனீங்கன்னா அந்த மாதம் அனாந்த சம்பளம் கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போய்டும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுடைய 1 மணி நேரம் மதிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். இதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எதனா எடுத்து பேசணும். 30,000 சம்பளமாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும், அப்போ 1 மணி நேரத்துக்கு என்ன வாங்கணும். சரி, 1 மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டோட 3 டைம்ஸ் ஆகுது மினிமம் வாங்கணும். ஏன்னா ஃபுல் 8 ஹவர்ஸோ 10 ஹவரோ நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்றது கேள்வி தான். ஆர்டர் அப்படியே குவியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போது நீங்கள் 1 ஹவருக்கு என்னவோ அதை சார்ஜ் பண்ணி 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30,000க்கு நீங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறி வரவே முடியாது. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த கால்குலேஷன் பண்ண தெரில அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாவை கொஞ்சம் யோசிக்க பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேறி போகலாம். நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது இந்த விஷயம்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்.
நான் ஒரு இடத்துல படித்தேன்னு. அப்போ தான் யோசிச்சேன், இது எல்லாருக்கும் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம். இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். இப்படியும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இப்படியும் இந்த ஐடியா இருக்குது, இப்படி தான் உலகத்தில் வேற சில பேர்லாம் பண்ணுறாங்க, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரியும்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒரு அனுபவம். நேற்று என்னாச்சுன்னா 2-3 நாளாக என்னோடய வீடு ஏசி வந்து பயங்கரமாக மக்கர் பண்ணுது. அதாவது கூலிங்கே இல்லை. பொதுவாக நம்ம ஏசி கூலிங் இல்லைன்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா அந்த அதில் இருக்க கேஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்வோம். அவனை கூப்பிட்டு வந்து கேஸ் ஃபில் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஓடும். அப்போது நான் வந்து ஒரு ஆத்மாவை வர வச்சுருந்தேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப தெரியும். இப்போ என்னோட இதில் 70 கோர்ஸும் பண்ணி முடிச்சிட்டாரு, ராஜயோகம் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தாரு. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஏசி வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா வேற ஒரு வீட்டில் இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்ததப்போ இங்கே என் கூடயே வந்தோடனே அது ஏசியோடு வந்தார். அதனால் அது வச்சுருந்தோம். அது நேற்று மக்கர் பண்ண சொன்னார், இது கண்டம் ஆயிடுச்சுட்டார். இனி இது காயலாங்கடையில் தான் போடணும் அப்படின்ட்டார். இப்போ நம்ம புதுசாக தான் மாற்றி ஆகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு 5 பைசா கிடையாது, அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வரக்கூடியது சம்மர், நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண முடியும், இல்லாமல் இருந்து பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை நானே காசு போட்டு உங்களுக்கு வாங்கியும் கொடுத்துட்றேன், உங்களுக்கு வரும்போது கொடுங்க அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு எப்போ வரும்னா சொல்கிறதுக்கு இல்லைங்க, நான் கடன் வாங்கி எதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்கள்கிட்ட கடனே கேட்கலையே, நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் அவ்வளோதான். எனக்கு உங்களை ரொம்ப வருஷமாக தெரியும், அதனால் எனக்கு அது ஒரு இஷ்யூ கிடையாது. நீங்கள் 500 கொடுங்க, 1000 கொடுங்க, எப்போனா கொடுங்க அவ்வளோதான். நான் ஒன்றும் அது அமௌண்ட் பக்கமே வரமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை கேட்டிகிட்டே போயிட்டார். அவர் அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏசி தான் அவரால் இப்போதுக்கு அவர் கொடுக்க முடியும். அவரோட பட்ஜெட்டுக்கு ஒரு 12,000 சொல்கிறார் அவர். இல்லை நம்மளுக்கு காசு இருந்தால் நான் ஆக்சுவலாக என்னோடய பிளான் என்ன இருந்ததுன்னு இருந்துச்சுன்னா, வீட்டில் சோலார் ஒன்று போட்டுடலாம் மேலே. ஆக்சுவலாக இப்போ சோலார் ட்ரிவன் ஏசி வந்துருக்கு, ஒரு சகோதரர் போட்டிருக்கிறாரு. அவர் ஆர்டர் பண்ணுங்க, எதுவும் வரல அவருக்கு, ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏசிக்கு வரக்கூடிய கரண்ட் பில் இருக்குல்ல, சோலார் ட்ரிவன் ஏசியில் ஒர்க் பண்ணால் 1/3 தான் பில்லு வரும் அப்படின்றாங்க. ஏற்கனவே சோலாரில் வர்றதுனாலேயே உங்களுக்கு கரண்ட் பில் வராது. ஆனால் பவரில் யூஸ் பண்ணால் என்ன கரண்ட் வருமோ அதில் 1/3 வர மாதிரி இது வந்துச்சு அப்படின்றாங்க ஏசியெல்லாம். அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த கண்டிஷன் போகிறதுக்கு இதுதான் நம்ம அந்த சகோதரர். இது ஒரு சந்தோஷமான விஷயம் இதுதான். அதாவது ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாத போது எப்படி எப்படியோ உதவிகள் கிடைக்குதுன்றதுனால தான். அதே மாதிரி என்னுடைய பாடி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏசி கம்பெனியில் சவுத் இந்தியா லெவலுக்கு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அப்படி அதில் ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஏசியை நான் மாற்ற போகிறேன், அதனால் பழைய ஏசி நான் சும்மாவே கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டு வந்து ஆளை வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போது அது ஒரு வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது நின்றுச்சு. அப்போ நான் திரும்பி அவர்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இனிமேல் அதை கொடுத்துருங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷோரூம் போங்க, எங்களுது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அமௌண்ட்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டாரு. அப்போது கடையில் போய் பார்த்தேன், எனக்கு பிடிச்சதை சொல்லிட்டேன். அப்புறம் அவங்கள்ட்ட ரேட்டு கேட்டேன். உங்களுக்கு என்ன, நான் என்ன சார் ரேட் சொல்கிறது, நீங்கள் மேலே இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, அவங்க உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களால் கொடுக்கக்கூட முடியாது அப்படின்னு. பாருங்க நான் எப்படிலாம் உதவி வருது பாருங்களேன் ட்ராமாவில். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரியலாகவே நமக்கு சகோதரர்கள் இருக்காங்க அந்த டைம். பாருங்கள் இவருக்கு என்ன இருக்குது, அவர் டெக்னீஷியன், அவர் வந்தார், பார்த்தாரு, ஏசிக்கு இவ்வளோ ரூபா ஆயிடுச்சுன்னு காசு வாங்கி பண்ணிட்டு போனோம், இல்லாட்டி அப்படியே விட்டு போகணும் கரெக்டாக இல்லை. சொல்யூஷனும் கொடுத்து அவர் பேக்கெட்லேயே காசும் போட்டு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு வந்ததுக்கப்புறம் தரலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் கொடுத்து ட்ராமாவில் அந்த மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா நமக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு நான் எப்படியாவது கொடுத்துடணும் அந்த பைசாவை. நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, ஒரு முயற்சி பார்க்குறேன். ஓகே, இனி ஒரு தகவல். இப்போது இந்த வருஷம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பப்ளிக் எக்ஸாமோட ப்ராக்டிக்கல். என்னோட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. இனி ஒரு குழந்தைக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் லேப் இருக்குது. ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. என் பெரியவளுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனி 2 எக்ஸாம் இருக்குது. சின்னவளுக்கு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக இருக்குது. அதோட இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். மார்ச்சில் அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ நிறைய குழந்தைகள் நிறைய ஸ்கூலில் இப்போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க பப்ளிக்குக்காக. ஸோ நீங்கள் யோகா பண்ணும்போது இந்த குழந்தைகள்லாம் அவங்க படிப்பு நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.